இங்க ஒரு வீட்ல கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு அழகான வெள்ளை சிங்கக்குட்டி பிறந்திருக்கும். அங்க இருக்க எல்லாருமே அந்த சிங்கத்தை கொஞ்சம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனா மியாக்கு மட்டும் எந்த ஒரு அனிமல்ஸ் பிடிக்காதனால அங்க இருந்து எதிர்த்து போயிருவா. மியா அவளோட ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பேசிட்டு இருக்கப்போ பாதியிலே கட் பண்ணிட்டு போயிருவானுங்க. இப்போ அந்த சிங்கக்குட்டி வந்து இவ கிட்ட வரும். இந்த பொண்ணு அந்த சிங்கத்தை எவ்வளவுதான் அவாய்ட் பண்ண நினைச்சாலும் அது இவளை சுத்தி சுத்தி தான் வருது. ஒரு நாள் இவ தூங்கிட்டு இருக்கும்போது இவளோட பெட் மேல அந்த சிங்கக்குட்டி ஏறி விளையாட ஆரம்பிக்கும். இப்போ மியா அந்த சிங்கத்தோட பழக ஆரம்பிச்சோன்னே அதுக்கு சார்லின்னு ஒரு அழகான பேர் வைப்பாங்க. இவளோட அப்பா அவங்க வச்சிருக்கிற ஃபார்மை சுத்தி காட்டிட்டு இருக்காரு. அங்க இவங்க வளர்க்குற எல்லா அனிமல்ஸையும் பிரீட் பண்ணி அதை ஜூக்கு வித்து காசு சம்பாதிப்பாங்க. ஒரு நாள் மியாக்கு வந்து ஸ்கூல் ட்ரிப் இருக்கிறதுனால நம்ம சார்லியை போட்டு லாக் பண்ணிடுவாங்க. இவ ட்ரிப்பை கூட என்ஜாய் பண்ணாம நம்ம சார்லியை தான் நினைச்சிட்டு இருப்பா. இதுக்கப்புறம் சார்லியை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டு இந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பிடுவா. இவளோட அம்மாட்ட பொண்ணு ட்ரிப்ல இருந்து தப்பிச்சு போயிட்டான்னு கால் பண்றாங்க. இவங்க வேகமா அவங்களோட ஃபார்ம்ல வந்து பாக்காங்க. அங்க நம்ம மியாவும் சார்லி இருக்காங்க. சார்லி நல்லா பெருசா வளர்ந்துருவான். அப்ப டேபிள்ல இருக்க சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இனிமேல் சார்லியை வீட்டுல வச்சு வளர்க்க கூடாதுன்னு இவளோட அப்பா சொல்றாரு. ஒரு நாள் மியா அவளோட பிரதர்கிட்ட சார்லியை ஃப்ரெண்டாக்க வைக்கலான்னு ட்ரை பண்ணுவா. இவங்க அம்மா சடனா கத்துனதுனால மைக் பயந்து போய் கீழே விழுந்துருவான். இதுக்கப்புறம் சார்லி யாரும் பார்க்க கூடாதுன்ட்டு இவரோட அப்பா சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் உங்க அப்பா அம்மா இல்லாத நேரத்துல சார்லி கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஒரு நாள் போட்டோ எடுக்கும்போது மியா போன்ல இருக்க போட்டோ எல்லாம் பார்த்துட்டு அவரோட அப்பா சார்லி விற்க போறதா சொல்லுவாரு. இவரோட அப்பா சிங்கத்தை எங்க விற்க போறாருன்னு தெரியாதுக்காக அவரோட வண்டியில தெரியாம ஏறிடுவா. அங்க இருக்கிற பணக்காரனுங்களாம் சிங்கத்தை காசு கொடுத்து வாங்கி அதை வேட்டையாடி கொள்றானுங்க. இதெல்லாம் பார்த்த உடனே சார்லி எப்படியாவது சேஃபான இடத்துல விடணும்னு சொல்லிட்டு மியா முடிவு பண்ணுவா. மைக்ட்ட இவங்க அப்பா பண்ணிட்டு இருக்க வேலை எல்லாமே சொல்றா. இப்ப ரெண்டு பேரும் சார்லிய திம்பாவத்தி ரெசுக்குள்ள அனுப்பலாம் சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அங்க சார்லி போயிட்டானா அங்க இருக்க மக்கள் அவனை பத்திரமா பாத்துக்கிடுவாங்க. மைக் அவன் சேர்த்து வச்ச காசெல்லாம் தங்கச்சிட்டு கொடுத்து சார்லியை காப்பாத்துறதுக்காக ஹெல்ப் பண்றான். இந்த பொண்ணு மத்த அனிமல்ஸையும் திறந்து விட்டு சார்லி அங்க இருந்து கூட்டிட்டு கிளம்பிடுவா. இவங்களோட பொண்ணு தான் தப்பிக்க வச்சிருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவளோட அப்பா போலீஸுக்கு கால் பண்ணுவாரு. பொண்ணு இருக்க இடத்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போலான்னு நினைப்பாரு. இந்த பொண்ணு அவ அப்பா மேல மைக்கோசி கண்ணை வச்சு சுட்டுட்டு அங்க இருந்து சார்லியும் இவளும் தப்பிச்சு போவாங்க. பெட்ரோல் போடுறதுக்காக அங்க இருக்கிற பங்க்ல வண்டி நிப்பாட்டுவா. கடையில தண்ணி பாட்டில் வாங்கும்போது நியூஸ்ல சார்லி கொல்லதுக்காக ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு இவளுக்கு தெரியுது. இவ வச்சிருக்கிற மேப் படி அந்த இடத்துக்கு வந்துருவா. ஆனா சார்லி அந்த மால் வழியா தான் பின்னாடி இருக்கிற ஃபாரஸ்ட் கூட்டு போகணும். இவங்க ரெண்டு பேரும் அந்த மால்குள்ள நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்து அங்க இருக்க எல்லா மக்களும் பயத்துல பாத்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த காட்டுக்குள்ள என்ட்ரி ஆகி இவங்க அந்த இடத்துக்கு போவதுக்குள்ள போலீஸ் அங்க வந்துருவாங்க. சார்லியை சுடுறதுக்காக ஹெலிகாப்டர்லாம் வச்சு ஏம் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ மியாவோட அப்பா சார்லி சுடாம தடுத்து அந்த திபாவதி ரெசர்வுக்குள்ள அனுப்பி வச்சிடறாரு. அங்க என்ட்ரு ஆனதுனால அங்க இருந்து போலீஸ் எல்லாம் கிளம்பிடுறாங்க. அங்க இருக்கிற ஷங்கான் மக்கள் எல்லாம் சிங்கத்தை அவங்க ஊருக்குள்ள வரவேற்காங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மியாவோட ஃபேமிலி அந்த இடத்துக்கு வராங்க. அங்க நம்ம சார்லிக்கு 3 சிங்கக்குட்டி பிறந்து அவனோட ஃபேமிலியோட ஹாப்பியா இருக்கான்.